ராசி பலன்களை பற்றிய தெளிவுரையை இப்போது நான் கூற விரும்புகின்றேன். ராசி பலன் என்பது அந்த மாதம் குறிப்பிட்ட மாதத்திலே நடக்கக்கூடிய தீமைகளை முன்பே தெரிந்து கொண்டு எப்படி தலைக்கு வந்ததை தலப்பாகையோடு தப்பிக்கலாம் என்பதற்கு தான் ராசி பலன்கள் சொல்லப்படுகிறது. நீங்கள் விரும்பிய வாழ்க்கையை வாழ முடியுமா வாழ முடியாதா என்பதை பற்றி உங்கள் அடிப்படை ஜாதகம் தான் உரைக்கும். இதுதான் ராசி பலன் பற்றிய தத்துவம். உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only Hattrick Success Astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே. நான் தற்போது பராபவ வருடம் வைகாசி மாதம் மீனராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாதராசி பலாபலனை கூற உள்ளேன். காலம் 15 மே 2026 முதல் 15 ஜூன் 2026. என்ன மீனராசி அன்பர்களே, ஏற்கனவே நீங்கள் தான் 7 நாள் சனியில் ஜென்ம சனியில் இருக்கீங்க, தலைமறைவு வாழ்க்கையில் இருக்கிறீங்க. இப்போ என்னத்தை பலன் சொல்கிறது? ஆனாலும் சொல்லி ஆகணும். பலன் இருக்குதில்ல, அதுக்கு பேர் தானே ராசி பலன். ராசின்றது உங்களுடைய உடல், மனம், மதி, புத்தி. அதுக்கு எப்படி இந்த மாதம்லாம் சுழலப் போகுதுன்னு சொல்கிறேன். எப்படி வாழ மண்டலத்தில் வார்த்தைகள் எழுது பாருங்க டக்குன்னு. இப்போது இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது குடும்பத்துக்கு தேவையான பொருளாதாரம் இருக்குது, கையிருப்பு இருக்குது. அப்படி தான் ஆரம்பிக்குது. ஆரம்பித்த 15 மே 2026 18 மே 26 வரலும் குடும்பத்தை நடத்துகிறவளுக்கு பணம் வந்தது. அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் ஒரு படி அதிகமாகவே வருது. வரலன்னு யாராவது சொன்னீங்கன்னாக்கா வராத அளவுக்கு உங்கள் ஜாதகத்தில் எங்கே ஓட்ட இருக்குன்னு பார்க்கணும். நல்ல ஜாதகத்துக்கு நிச்சயம் வந்துடும், யோக ஜாதகத்துக்கு வந்துடும், அடிப்படை தசாபுதியில் ஓடுற ஜாதகத்துக்கு, நல்ல தசாபுதி ஓடுற ஜாதகத்துக்கு வந்துடும். இப்போ அப்படியே இந்த 15 மே 26 18 மே 26 வரலும் கையிருப்பு பணம் இருந்தது. அது கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிக்குது. எப்போ 18 மே 2026 21 மே 2026 கொஞ்சம் கரைஞ்சாலும் கொஞ்சம் வருது. ஆனால் கரைஞ்சி வர்றதில் என்ன இருக்குது அப்படின்னு உங்கள் மன வருத்தம். அதுதான் 18 மே 2026 21 மே 2026. 1ன்ற தொகை கரையுது, 2ன்ற தொகை வருது, 2ன்ற தொகை கரையுது, 9ன்ற தொகை வருது. இப்படி சொல்லணுங்க ஜோசியம் சொன்னால். பிறகு கல்வி, குழந்தைகள் விஷயத்தில் இந்த மாதத்தில் சில நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. தாய் தகப்பன் உடல்நலம் பேணி பாதுகாப்பது, அவர்களுக்காக செலவிடுவது நடக்குது. சில பேர் தூரதேச கோயில் குளங்களுக்கு போய் விட்டு வருகிறார்கள். அடுத்தபடியாக முத்தான 4 பலன் கேட்க வேண்டாமா? கேட்கணும். முதல் பலன் நோட் பண்ணுங்க. 2 மே 2026 முதல் 25 மே 2026 தாயின் உடல்நலம் கெடுகிறது, மனைவியின் உடல்நலம் கெடுகிறது, சொத்து சுகம் கையை விட்டு போடுமான்னு இருக்குது. 2வது முத்தான பலன். இதெல்லாம் போகாத அளவுக்கு காப்பாற்றுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வருது. அதுதான் 29 மே 2026 முதல் 22 ஜூன் 2026 வரை. சொத்துக்கள் போயிடுமோன்றது பாதுகாக்கப்படுகிறது. கணவன் மனைவிக்குள்ள சண்டை தீருகிறது, பார்ட்னர்ஷிப்புக்குள்ள சண்டை தீருகிறது. பிறகு முத்தான 3வது பலன். அது என்ன? அதுதான் 1 ஜூன் 2026 அடுத்த வருஷம் ஜூன் வரலும் நல்ல நேரம். கடந்த 2 வருஷமாக படைமாண்ட நேரம். தலைமுறை வாழ்க்கை எல்லாத்தையும் பார்த்துட்டு இப்போ தெளிவாக இருக்கிறீங்க. 24 மே டு 25 மே தலைப்பு உங்கள் படை மாண்டு போச்சு, எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு. படைன்னா என்ன? ஹெல்த்து வெல்த்து. அடுத்தது 25 மேலேருந்து 26 மே என்ன ஆச்சு? தலைமறை வாழ்க்கையில் இருந்தீங்க. இப்போ 26 டு 27 மே தான் அற்புதமாக இருக்க போகிறீங்க. முன்னாடி கெஞ்சினவன் கூட காசு தர மாட்டேன், இப்போ கெஞ்சாமலே காசு கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம், திருமண யோகம் இல்லாதவங்களுக்கு திருமண யோகம், கல்வி முன்னேற்றம், தொழில் வளர்ச்சி, கூட்டு வியாபாரம், இவையெல்லாம் நடக்க சாத்தியக்கூறுகள் உண்டு. அது சாத்தியமாவதும் ஆகாததும் அடிப்படை ஜாதக தசாபுக்தி நிர்ணயம் செய்யும். அதை நல்ல ஒரு வாக்குப்பல ஜோசியரிடம் தெரிந்து கொள்ளுங்கள். பிறகு முத்தான 4வது பலன் சொல்ல வேணாமா? சொல்லணும், சொல்கிறேன். அதுதான் 8 ஜூன் 2026 முதல் 4 ஜூலை 2026. இந்த நேரத்தில் குழந்தை பாக்கியம் வாய்ப்பு நிரம்ப உண்டு. 100க்கு 90% உண்டு. குழந்தைகளுக்கு கல்வி முன்னேற்றம், அதுக்காக கொஞ்சம் பொருள் செலவு, வெளிநாடு அனுப்புறது, எஜுகேஷன் லோன் போட்டு அனுப்புறது, அதுவும் நடக்கும். வளைகாப்பு, குழந்தை பேரு, முயற்சிகள் வெற்றி, கைகூடுதல், இவை அனைத்தும் நடக்கும் காலம்தான் இந்த முத்தான 4வது பலன். பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக பணவரவு நாட்களும் சந்திராஷ்ட நாட்களும் தரப்படுகிறது. அதை நீங்கள் மட்டும் எடுத்துக்கொண்டு பலன் அனுபவிக்காமல் பிறருக்கும் தந்தால் அது உங்களுக்கு புண்ணிய கணக்கில் ஏறும் என்று கூறி நன்றி, வணக்கம். நான் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களை தருகிறேன். இந்த சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் நாட்களில் எந்த புது முயற்சியும் சுப காரியங்களும் செய்யக்கூடாது. மேலும் அன்றைய தினம் சண்டை வரும், அசிங்கம் வரும், அவமானம் வரும், நோய் வரும். எச்சரிக்கையாக இருந்து இந்த நாட்களில் எந்த புது முயற்சிகளையும் புது வியாபாரங்களும் தொடங்காமல் இருந்தால் நல்லது. தொடங்கினால் பிற்காலத்தில் அது நட்டமாகிவிடும். பணவரவு நாட்கள் தருகிறேன். அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் தற்காலத்தில் கேந்திர கோணாதிபதி திசைகள் ஜோதிடத்தில் சொல்ல
சொல்லப்பட்ட 15 நிலைகளில் பலம் பெற்று நடந்தால் மட்டுமே தேவைக்கு அதிகமான பணம் வரும். பலவீனமாக 15 நிலைகளில் 5 நிலைகளில் மட்டுமே பலம் இருந்து 10 நிலைகளில் பலவீனம் இருந்தால் தேவைக்கு ஏற்ப மட்டுமே வரும். அது கூட இல்லை என்றால் தேவைக்கு மிக மிக குறைவாக வரும். இந்த திசை இல்லாமல் வேறு எந்த திசை உங்கள் ஜாதகத்தில் நடந்தாலும் நன்றி வணக்கம். இந்த மாதத்தில் சொல்லப்பட்ட ராசி பலன்கள் பலிக்கவில்லை என்று காலங்காலமாக புலம்புவதை விட நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதற்கான யோகம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதா, தகுதி இருக்கிறதா என்பதை பார்த்து கொண்டு வந்து இந்த மாத ராசி பலன்களை பார்த்தால் எந்த மாதத்திலும் நீங்கள் நினைத்தது நடக்குமா நடக்காதா என்பதை உங்கள் ஜாதகத்தில் இருப்பதை பிரதிபலிப்பதுதான் ராசி பலன். அதனால் உங்கள் புலம்பலை தவிர்க்கலாம். 12 லக்னங்களில் ராசிகளில் பிறந்த ஒவ்வொரு தனி மனிதனின் சுய ஜாதகத்திற்கென்று ஒரு தெய்வம் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வமாக வரும். அந்த தெய்வ டாலரின் பிம்பத்தின் பின்புறத்தில் அணிபவர்களின் ஜாதகத்திற்குரிய அதிர்ஷ்டத்தை அளிக்கக்கூடிய 4 வித ரத்தினங்கள் மூலிகை கலந்ததை பதித்து நெஞ்சுக்குழியில் அந்த ரத்தினங்கள் பதியும்படி அணிய வேண்டும். அப்படி அணிவதால் மட்டுமே அந்த ஜாதகத்தின் தோஷம் நீங்கும் என்று ஜோதிட சாஸ்திரத்தில் மிகவும் பழமையான ஜோதிட நூலான சாராவளி கூறுகிறது. இந்த நூலை எழுதியவர் ஸ்ரீ கல்யாணவர்மனார் ஆவார். அந்த நூலின் ஆதாரத்தின் படிதான் இந்த பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஜோதிட சத்குருஜி மெஹரு அவர்களால் செய்து தரப்படுகிறது. ஆதாரம் நூல் சாராவளி. இயற்றியவர் ஸ்ரீ கல்யாணவர்மனார். தமிழில் பக்கம் 12. ஜென்ம லக்ன ராசியினுடைய நிறத்தை அனுசரித்துத்தான் அந்த ராசி அதிபர்களின் பிரதிமை பிம்பங்களை செய்து பூஜிக்க வேண்டும். அப்படி செய்து பூஜித்தாரேயானால் அசுரர்களை இந்திரனின் சைன்யங்கள் வென்றது போல சத்துருக்களை சீக்கிரத்தில் ஜெயிப்பார்கள். அதன் மூலம் அவர்கள் வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்களையும் பெறுவார்கள் என்று மேற்படி ஜோதிட நூல் கூறுகிறது. சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 0442376072. Contact 9952959962, 98409 57612. Website www.srimeheru.org.